வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லேர்ன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறோம். நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா ப்ரிப்போசிஷன் பற்றிய தொடர் தாங்க இது. இந்த ப்ரிப்போசிஷன் பற்றிய தொடரில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒன்று என்னென்னா ப்ரிப்போசிஷனை எப்படி உபயோகிப்பது, ரெண்டாவது ஆங்கிலத்துக்கும் தமிழுக்கும் எழுதும் பொழுது ப்ரிப்போசிஷனில் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதும் டீட்டெயிலாக வீடியோக்களை வெளியிட்டு வருகிறோம். இது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா வித்துங்கிற ப்ரிப்போசிஷனை எப்படி உபயோகிக்கலாம் என்பதை பற்றி டீட்டெயிலாக விளக்கியிருக்கோம். வித்து ஒரு விதமாக யூஸ் பண்ணப்படவில்லை, பல விதமாக பயன்படுகிறது. அது எப்படி ப்ரிப்போசிஷனாக உபயோகப்படுகிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வித் அப்படின்னா பொதுவாக என்ன சொல்லுவோம், உடன் அல்லது சேர்ந்து அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் குக்கிங் லஞ்ச் வித் மை ஒய்ஃப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சேர்ந்து அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒன்று மட்டும்தானே அர்த்தம் இருக்கா சார்? இல்லைங்க, இன்னும் நிறைய உபயோகம் இருக்குது வித்துக்கு. வித்துனா ஒரு ரியாக்ஷன், ஆங்க்ரி, ஹாப்பி, அந்த மாதிரி ரியாக்ஷன் பண்ணும்போது வித்து யூஸ் பண்ணுவோம். அந்த வார்த்தைக்கு அடுத்து ஐ ஆம் ஆங்க்ரி வித் மை டாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஐ ஆம் ஹாப்பி வித் மை சன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்டா? இந்த மாதிரி சொல்லும் பொழுதும் வித்து யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது உபயோகம். மூணாவது என்ன அப்படின்னா வித்து உபயோகித்து அல்லது வைத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இதுக்கு இருக்குங்க. நாலாவது ஒரு அர்த்தம் இருக்கு. வித்துனா அதனால், பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்திலையும் இது வரும். இந்த 4 உபயோகம் இருக்குங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக விளக்க போகிறோம். உதாரணத்தோட முதல் உதாரணம் பார்க்கலாம். இந்த 2 பேர் என்ன பண்ணுறாங்க, ஒரே வீட்டில் இருக்காங்க. அதை எப்படி சொல்லுவாங்க? வித்துனா உடன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நண்பனுடன், நண்பனுடன் தமிழில் எழுதுவோம். நண்பன்கிறது 1A, உடன்கிறது 1Bன்னு போட்டிருக்கேன். நண்பனுடன். அது இங்கிலீஷில் மாறும்போது எப்படி மாறுங்க? கரெக்ட், ஃபஸ்ட்டு உடன் ஃபஸ்ட்டு வந்துடும், நண்பன் பின்னாடி போயிடும். இங்கிலீஷில் வரும்போது வித் மை ஃப்ரெண்ட். என்ன வித் மை ஃப்ரெண்டு? ஐ ஷேர் மை ரூம் வித் மை ஃப்ரெண்ட். நீங்கள் உங்களோட ரூமை என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுறீங்க. வித் மை ஃப்ரெண்ட். ஐ ஷேர் மை ஃபுட் வித் மை ஃப்ரெண்ட் அப்படி கூட சொல்லலாம், ரைட்டா? இந்த ரெண்டாவது பாருங்க, இதில் என்ன இருக்கு? வித் உடன். மீன் குழம்பு உடன், மீன் குழம்பு உடன், ரைட்டா? மீன் குழம்புடன் என்ன இருக்கு? இட்லி இருக்கு. உடன் மீன் குழம்புன்னு மாறும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது எப்படி இங்கிலீஷில் எழுதுறது? வித் ஃபிஷ் கிரேவி. குழம்புக்கு என்னது? கிரேவி, ஃபிஷ் கிரேவி, ரைட்டா? எப்படி போயிருது? மை ஃப்ரெண்ட் ஈட்ஸ் இட்லி வித் ஃபிஷ் கிரேவி. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஃபிஷ் கிரேவியோட இட்லி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். தோசை இல்லை, இட்லி, ரைட்டா? அதனால என்ன போட்டிருக்கேன்? மை ஃப்ரெண்ட் ஈட்ஸ் இட்லி வித் ஃபிஷ் கிரேவி. ஃபிஷ் கிரேவி உடன், சேர்த்து அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் வருது இல்லையா? பெயர் உரிச்சொல்லுக்கு அடுத்து. பெயர் உரிச்சொல்னா என்னது? பெயர் உரிச்சொல்னா என்னது? அட்ஜெக்டிவ். பெயர் உரிச்சொல்னா என்னது? அட்ஜெக்டிவ். வினை உரிச்சொல்னா என்னது? அட்வர்ப், ரைட்டா? இப்போ பெயர் உரிச்சொல்லுக்கு அடுத்து ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அந்த மாதிரி வரும்பொழுது அவளுடைய நடனம், வித் ஹர் டான்ஸ். என்னது? மை டேட் இஸ் ஹாப்பி வித் மை டாட்டர்ஸ் டான்ஸ். எப்படி வருது? ஹாப்பிக்கு அப்புறம் அந்த வித்து சேர்ந்தே வருது. ஹாப்பி டூன்னு சொல்ல முடியாது, ஹாப்பி ஆஃப்னு சொல்ல முடியாது. அதனால ஹாப்பி வித் ரியாக்ஷன். ஹாப்பிங்கிறது என்னது? உங்களுடைய ரியாக்ஷன், ஃபீலிங்ஸ், ரைட்டா? அந்த மாதிரி வரும் பொழுது வித் யூஸ் பண்ணணும், ரைட்டா? மை டேட் இஸ் ஹாப்பி வித் மை டாட்டர்ஸ் டான்ஸ். அடுத்து ஒரு உதாரணத்தை பார்த்துடலாம். இதுவும் ஆசிரியரோட நடவடிக்கை அப்படின்னு சொல்லுவோம். வித் டீச்சர்ஸ் பிஹேவியர். டீச்சரோட பிஹேவியர், ரைட்டா? யாரு? த ஹெட் மாஸ்டர் இஸ் ஆங்க்ரி வித் டீச்சர் அல்லது வித் டீச்சர்ஸ் பிஹேவியர். இந்த இடத்துல ஆங்க்ரிங்கிறது என்னது? உங்களோட ஃபீலிங். அதோட என்ன சேர்த்துருக்கோம்? வித்து சேர்த்துருக்கோம், ரைட்டா? இந்த ஆங்க்ரிங்கிற வார்த்தை தான் என்னதான்? பெயர் உரிச்சொல். அந்த பக்கம் ஹாப்பிங்கிறது பெயர் உரிச்சொல், ரைட்டா? அதாவது அட்ஜெக்டிவ். அதோட வித்து சேர்க்குறோம். இப்போ வைத்து, அதை வைத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா? துப்பாக்கியை வைத்து,
துப்பாக்கியை வச்சு என்ன பண்ணுறாங்க, எப்படி மாறுது, வைத்து துப்பாக்கியேன்னு மாறிடும். எப்படி மாறுது, வைத்து துப்பாக்கியேன்னு மாறிடுது இல்லையா. அதுக்கு என்ன அர்த்தம் இங்கிலீஷில், வித் கன் அப்படின்னு ஆயிடுது. என்னவாயிடுது, எ தீஃப் ஸ்டோல் த ஜுவல்ஸ் வித் கன். கன்னை வச்சுட்டு ஐ ஜுவல்ஸ் எல்லாம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி. எ தீஃப் ஸ்டோல் த ஜுவல்ஸ் வித் கன் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா. இப்போ வித் எப்படின்னு அதை வச்சு, ஐ கட் வெஜிடபிள்ஸ் வித் நைஃப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது என்னது, நூலை வைத்து. எப்படி மாறும், வைத்து நூலை அப்படின்னு மாறிடும். வித் த்ரெட், நூலுக்கு ட்வின் அல்லது த்ரெட். ரைட்டா. என்னத்தை மெஷர் பண்ணுறாங்க, ஹீ மெஷர் த ஃப்ளவர் வித் த்ரெட். நீங்கள் ஊர்லெலாம் போனீங்கன்னா ஒரு நூலை வச்சுருப்பாங்க, அந்த நூலை வச்சு என்ன பண்ணுவாங்க, பூ அளந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஹீ மெஷர் த ஃப்ளவர் வித் த்ரெட் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டா. அடுத்து ஒரு உபயோகம் இருக்குங்க, அது ரொம்ப முக்கியமானது. உடைய, பிலாங்கிங்ஸ், பொசிஷன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தில் வருது. இது உடைய அப்படிங்கிற அர்த்தத்தில் வருது. இதை ஒரு சென்டென்ஸ் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். இங்கே ஒரு பில்டிங்கில் ஓடுக்கு வைக்கிறாங்க, ஓடு வைத்து, ஓடு உடையல்ல வைத்து. ரைட்டா. உடைய அல்லது வைத்து என்ற அர்த்தத்தில் வரும். ஓடு வைத்து, அது எப்படி மாறும், வைத்து ஓடு வித் டைல்ஸ். ஹீ கன்ஸ்ட்ரக்டட் த ரூஃப், எப்படி மாறிடுது, ஹீ கன்ஸ்ட்ரக்டட் த ரூஃப் வித் டைல்ஸ். இந்த மாதிரி நேரங்களில் வித் யூஸ் பண்ணுவோம். ரைட்டா. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். ரைட். வித் உடைய அல்லது வைத்துங்கிற அர்த்தத்தில் 3 மாடி வைத்து. இந்த பில்டிங்கில் எத்தனை மாடி இருக்குது, 3 மாடி இருக்குது. அதனால் 3 மாடி வைத்து எப்படி மாறிடுது, வைத்து 3 மாடி அப்படின்னு மாறிடுது. வித் 3 floors அல்லது 3 story. 3 floors, இதுதான் கரெக்டு. வித் 3 floors. த ஹவுஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் 3 floors. 3 ஃப்ளோர் வைத்து இந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. த ஹவுஸ் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் வித் 3 floors. எப்படி வித் யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா. அடுத்து ஒரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். அதனால், இப்போ அதனால் லாஸ்ட் உபயோகம். அதனால்னா என்ன, பிகாஸ் ஆஃப். அதனால்னா பிகாஸ் ஆஃப் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துலையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் என்னது, அவனுடைய குரட்டை. அதனால், அதனால் அவனுடைய குரட்டைன்னு இங்கிலீஷில் மாறிடும். வித் ஹிஸ் ஸ்னோரிங், வித் ஹிஸ் ஸ்னோரிங் அப்படின்னு மாறிடும். ரைட்டா. இது எப்படி சார், ஐ குடன்ட் ஸ்லீப் வித் ஹிஸ் ஸ்னோரிங். ரைட்டா. நம்ம பொதுவாக என்ன, அவனோட குரட்டையுடன் நான் என்னால் தூக்க முடியலன்னு சொல்லுவோம் இல்லையா, தமிழில் அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் அதனால் சொல்ல மாட்டோம். பட் இந்த மாதிரி அதனால்னா உங்களுடைய வித்தை எப்படி மோர் மீனிங்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கிறதுக்காக அதனால் போட்டிருக்கோம். ரைட்டா. ஐ குடன்ட் ஸ்லீப் வித் ஹிஸ் ஸ்னோரிங். இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்க அனைத்து அன்பர்களுக்கும், உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தில் எழுத படிக்க விரும்பும் தமிழ் நண்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போட்ட வீடியோக்களானது உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.